வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆகும். ராசி ஒரே ராசியில நிறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது, அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கர்நாடக ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கர்க்க ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன யோகங்கள், என்னென்ன விசேஷங்கள் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2வது வீட்டுல இருக்கிற கேது கிரகம், அந்த 2வது வீட்டுல பார்த்துட்டு இருக்கிற அந்த பாப கிரகங்கள் செவ்வாய், சூரியன், புதன், ராகு, இந்த கிரகங்கள் எல்லாமே 2வது வீடை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம் பணம், இல்ல புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த டைம் பீரியட்ல லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. தயவு செய்து நீங்க இந்த ட்ரேடிங்ல, இந்த ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு கேம்பிளிங் நேச்சர் இருக்கிற பிசினஸ்ல உங்க பணம் போடாதீங்க. சேஃபா வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த கேது கிரகம் தன்னுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடக்கும். கேதுன்னா உடைக்கிறது, அது உடைக்கிறது தான் அதோட வேலை. ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. 2வது கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இஷ்யூ வர்ற சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்களை பார்த்தா அங்க ஃபைனான்சியலா பிரச்சனை, கடன் பிரச்சனை அதிகமாகிற சான்சஸ். புதுசான சில பேர் புது கிரெடிட் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதோட நமக்கு தேவையா இல்லையா யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல நம்ம வச்சுக்கணும். இப்படி இந்த கர்நாடக ராசியில பிறந்தவருக்கு உங்க திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், டென்ஷன்ஸ் வரலாம். ஏன்னா அஷ்டம பாவத்தில் இருக்கிற ராகு, செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாமே யூஸ்வலா பிரேக்ஸ் பண்ற ஒரு குவாலிட்டி நேச்சர் இருக்கிற இந்த பிளானட்களுமே அந்த வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ நீங்க ஜாகிரதை இருங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா பேசி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அஷ்டம பாவம் நம்ம பூர்வீக சொத்து பத்தி கூட சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை நமக்கு வர்ற சான்சஸ் இருக்கு இந்த கர்க்க ராசியில பிறந்தவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நன்றி.